வணக்கம் தியேட்டர் போட்டு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா திருச்சியில் இருக்கிற ஸ்டார் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வாரத்துக்கு குறைஞ்சது 3 படமாவது வர ஆரம்பிச்சிச்சு. அந்த படத்தெல்லாம் உடனுக்குடன் ரிவ்யூவை கதையில் எந்த விதமான ஸ்பாய்லருமே இல்லாமல் தெரிஞ்சுக்கிற தியேட்டர் போட்ட முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார் தியேட்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் இருக்கிற பாலக்கரை ரோட்டில் மரக்கடை பஸ் ஸ்டாப்புக்கிட்டே லொக்கேட் ஆகிருக்குங்க. பஸ்ஸில் வர்றவங்களாம் மரக்கடை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிட்டு நடந்து போகணுமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். தியேட்டர் வாசல்லையே தான் மரக்கடை பஸ் ஸ்டாப்பே லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ். இங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்னா அமௌண்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம். யூபிஐ பேமெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. தியேட்டரோட பார்க்கிங் தியேட்டருக்கு இன்சைட்லே இருக்குது. பார்க்கிங் ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. அதிகப்படியான வண்டிகள்லாம் வந்தால் நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கிங்க்கு இவங்க நார்மலான அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுத்தாச்சும் வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட்டில் சீட் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணல. நார்மலான டேஸில் நம்ம இஷ்டத்துக்கு எந்த சீட்டு பிடிச்சிருக்கோ அங்கே போய் உட்காந்துருக்கலாம். நம்ம எப்போ இந்த தியேட்டருக்கு வந்தாலும் கீழே டி ரோவில் சீட் நம்பர் 9 தான் உட்காரும். ஸோ நீங்கள் அந்த சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. அதிலே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம். இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாகவே சோபா தான். பின்னாடி போய் உட்காந்துடாதீங்க. மேலே பால்கனி இருக்கிறதுனால உங்களுக்கு பாதி ஸ்க்ரீன் மறைகிற மாதிரியே தெரியும். உங்களுக்கு பெர்ஃபெக்டான வியூ வேணும்னா டி ரோவில் சீட் நம்பர் 9, 10, 11, 12 அதே மாதிரி ஈரோலே சீட் நம்பர் 9, 10, 11, 12 உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வியூ இருக்கும். தியேட்டரோட பேக்லேருந்து வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே உள்ள பால்கனி மறைக்கிற மாதிரியே இருக்கும். இதை விட முன்னாடி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் அண்ணாந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலே பால்கனி இருக்கிறதுனால கொஞ்சம் பின்னாடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே மறைக்கிற மாதிரி இருக்கும். சென்றான இடத்துல தேடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வியூ பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எந்த படத்துக்கு வந்திருக்கோம்னா ரியோராஜ் நடிப்பில் வெளியான ஜோ படத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த படத்தோட ஸ்பாயிலரே இல்லாத ரிவ்யூ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சு நம்ம இன்டர்வலில் போய் கேண்டீனில் பார்க்குறப்போ பெருசாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எது இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுக்காகவும் இங்கே சேர் போட்டு வச்சுருக்காங்க. என்னதான் தியேட்டரோட அட்மாஸ்பியர் நல்லா இல்லைனாலும் ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணி வச்சுருந்தாங்க. தியேட்டரில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சோபா தான். கூட யாருமே வரல, தனியாக தான் போயிருக்கீங்கன்னா மேலே காலை எடுத்து போட்டு காயாக உட்காந்துக்கலாம். டி அண்ட் ஹீரோவில் மட்டும்தான் பெர்ஃபெக்டான வியூ இருக்குமா, வேறு எங்கேயும் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பால்கனியில் உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே போக முடியாதனால அங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்ட முடியல. ஸோ அடுத்தது டைம் ஒரு ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டாக அதை அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ எங்கேருந்து பார்த்தா பெர்ஃபெக்டான வியூ இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற தேட்டர் போட்ட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்பாய்லரே இல்லாமல் மூவி ரிவ்யூஸ் அண்ட் ஜட்ஜஸும் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தியேட்டர் ஃபோர்ட்.